Hello, CA Intermediate Auditing case scenario number 4. So I would rate this case scenario as a குழப்பவாதி because இது வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை நமக்கு. ஓகே, ஸோ படித்தோடனே ஓகே பார்த்தோன்னே இதான் சூப்பர்ப்பா இதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்மளால் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சும்மா குழப்பி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எக்ஸாம்ஸில் வந்துச்சுன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு இதில் பர்ஃபெக்டாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நம்ம வந்து கொஷினை படிக்கலாம். DLP and Associates, a firm of chartered accountants, are in the middle of conducting audit of Twist and Spin Limited. அவனே பார்த்தீங்கன்னா Twist and Spin Limited தான். Okay, the company is in the business since last 15 years and have appointed DPL Associates as their auditor for the first time for a term of 5 years beginning from 23-24. So 23-24 தான் இந்த particular audit firm வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இவங்களுக்கு ஆடிட் பண்ணுறதுக்குள்ளே போயிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு 15 வருஷமாக இருக்குது. ஆனால் இவங்க ஒரு ஃபஸ்ட் டைம் அந்த கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகுறது ஆடிட்க்கு வந்து 23-24 ஃபினான்ஷியல் இயருக்கு தான் உள்ளே என்டர் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வேறு ஏதோ ஒரு ஆடிட்டர் இருக்காங்க. இதை மட்டும் ஜஸ்ட் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லாஸ்ட் இயர் யார் ஆடிட் பண்ணா, ப்ரிவியஸ் இயர் யார் ஆடிட் பண்ணா, அந்த மாதிரி எதாவது கேள்வி வந்துச்சுன்னா இது ஞாபகம் வச்சுக்கணும். while identifying and assessing the ROIM at assertion level, risk assessment procedures அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் உள்ள ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு அவங்க அசஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க அசஸ் பண்ணும்போது அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ரெவென்யூஸும் ROIM for revenues and trade receivables வந்து செம்ம அதிகமாக இருக்குது. which means risk of material misstatement is very high for ஜென்ரலாகவே சேல்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. அதுலேயும் sundry debtors, அதாவது ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, sundry debtors, அவங்களுக்கு ரொம்பவே ROIM அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் அசஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த டீம் வந்து இஸ் கன்சிடரிங் டு சென்ட் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் அஸ் சோல் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் டு சம் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் ரெப்ரசன்டிங் ட்ரேட் ரிசீவபிள்ஸாம். அது எப்படியா சரியாகும்? ஏன்னா நீங்களே தான் சொல்லிட்டீங்க ஃபஸ்ட் பேராகிராஃபில் இந்த மாதிரி ROIM வந்து அசஸ் பண்ணியிருக்கோம், அதில் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்க்கும் சரி ரெவென்யூக்கும் சரி ஹை ROIM இருக்குன்னு சொல்லிட்டீங்க. விச் மீன்ஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டே ரொம்ப ஹையாக இருக்குது, மெட்டீரியலி மிஸ்டேட்டடுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் தான் அசஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை பிளான் பண்ணும்போது நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும்? எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷனை பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷனாக பிளான் பண்ணணும். அது இல்லாமல் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் சோலோவாக ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான் அப்ளை பண்ணுவேன், அந்த ப்ரொசீஜருமே நெகட்டிவ் கன்ஃபர்மேஷனாக என்ன இதெல்லாம் சரியாயுது? அட்லீஸ்ட் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷனாக கூட பரவாயில்ல. ஏன்னா பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு பதில் நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்போம் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி ஹாய் ரஞ்சித், உங்களோட நீங்கள் தான் வந்து இந்த கம்பெனிக்கிட்ட வாங்கியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியோட பேர் என்ன சொன்னாங்க, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே, ட்விஸ்ட் அண்ட் ஸ்பின் லிமிட்டெடில் நீங்கள் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களோட நேம் போட்டு இதில் சண்டே டெட்டான்னு போட்டு 5 lakhs போட்டிருக்காங்க. ஸோ do you really owe money 5 lakhs to this twist and spin நம்ம கேட்கணும். எஸ்னாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க, நோனாலும் பதில் சொல்லுவாங்க. அதான் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன். அதை விட்டுட்டு நெகட்டிவ் கன்ஃபர்மேஷனை கேட்குறீங்கப்பா. நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்பீங்க. கேள்வி எப்படி கேட்பீங்கன்னா 5 lakhsன்னு எங்கள் புக்கில் இருக்குது, உங்கள் புக்லேயும் 5 lakhsன்னு இருந்தால் நீங்கள் பதில் அனுப்ப வேண்டாம், உங்கள் புக்கில் 5 lakhs இல்லைன்னா மட்டும் நீங்கள் எனக்கு பதில் அனுப்புங்கன்னு சொல்வீங்க. சில நேரத்தில் அங்கே ரஞ்சித் வந்து அந்த லெட்டர் கூட வாங்கி ஓப்பன் பண்ணி படிச்சிருக்க மாட்டார், அதனால் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் வந்திருப்பார். உடனே நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வாங்கி லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு, பார்த்துட்டு அவரோட புக்ஸில் 5 lakhs நம்ம புக்கில் 5 lakh, அதனால தான் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தார். நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு பி தி பர்ஸ்வேசிவ் ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸாக ஆகவே ஆகாது. அதனால் பாயிண்ட் நம்பர் 1, இந்த இடத்துல ஹை ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா நீங்கள் சோலோவாக ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை மட்டும் எடுத்து அதை சோலோவாக அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பர்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தினுடைய பதிலும் கொராபரேட் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை விட்டுட்டு ஒரே ஒரு சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் தான் பண்ணுவேன், அதுவும் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் தான் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா தட் இஸ் டோட்டலி இன்அப்ரோப்ரியேட். அவ்வளோதான் நான் சொல்வேன். இட் இஸ் டோட்டலி இன்அப்ரோப்ரியேட். கீழே என்ன மாதிரி கொஸ்டினை கன்ஃபியூஸ் பண்ணாலும் சரி, நம்மளோட சிச்சுவேஷனில் செம தெளிவாக இருக்கணும். ஓகே, the company had made sales to these business entities in January. Such business entities are very few. அவங்க இன்னும் நமக்கு லட்டு மாதிரி எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள், ஃபியூ கம்பெனிஸ் தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து குவைட் லார்ஜ் பேலன்ஸஸ்க்கு அவங்க நம்மக்கிட்ட பொருள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம 100% ஆஃப் த ட்ரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணுறதுல என்ன தப்பு? ஏன் நம்ம டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது? ஏன் நம்ம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கக்கூடாது? நம்ம இன்னும் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பர்ஃபார்ம் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து நம்ம இப்போ சேல் பண்ணியிருக்கோன்னா அதுக்கான இன்வாய்ஸஸ் அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நம்ம ஏன் செக் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் வந்து வெறும் சோலோவாக நெகட்டிவ் கன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம ஏன் வச்சுக்கணும்? அது டோட்டலி இட் இஸ் அன் inappropriate approach. அடுத்தது, however, team members are not on the same page regarding
சென்டிங் த நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட். ஓகே, டீம் மெம்பர்ஸ்க்குள்ள ஒரே டவுட்டாக இருக்கு, அனுப்பலாமா வேணாமா அப்படிலாம் டவுட்டாக இருக்காமா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், பிசைட்ஸ் கன்சிடரிங் சென்டிங் த கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட், இந்த கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் அனுப்புறதோட சேர்த்து த என்கேஜ்மெண்ட் டீம் ஹேஸ் பிளான்ட் சர்டன் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பர்டெய்னிங் டு ட்ரேட் ரிசீவபிள்ஸ். இங்கே என்ன சொன்னாங்க அவங்க, இந்த இடத்துல என்ன சொன்னானுங்க, இங்கே கவனிங்க. while identifying so and so, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஹை ரிசீவபிள்ஸ் வந்து ஹை ROMM இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீம் என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, நெகட்டிவ் கன்ஃபர்மேஷனை மட்டும் சோலோவாக ஒரு சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணலான்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. இது ஒரு பேராகிராஃபா. செகண்ட் பேராகிராஃபில் பாருங்களேன். செகண்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க, பிசைட்ஸ் கன்சிடரிங் சென்டிங் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் என்கேஜ்மெண்ட் டீம் இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக பர்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் பேராகிராஃப் கரெக்டாக, செகண்ட் பேராகிராஃப் கரெக்டாக? ஃபஸ்ட் பேராகிராஃபில் தேசே நான் வெறும் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் மட்டும் தான் அனுப்ப போகிறேன், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ரிலேட்டடாக நான் வேறு எதுவுமே நான் பண்ண போகிறது இல்லை, அதை மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். தட் இஸ் கோயிங் டு பி த சோலோ சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான், இந்த சோல் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அது மட்டும் தான் நீங்கள் ஃபஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துட்டு செகண்ட் பேராகிராஃபில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ப்ரொசீஜர்ஸை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு தனி கேஸ் ஸ்டடியாக பாருங்கள். இது ரிலேட்டடாக அப்போ நம்ம தனியாக ஒரு கேள்வி கேட்பான். அப்போ இதுக்கு நம்ம தனியாக பதில் சொல்லணும். ஏன்னா கேள்வி கேட்குறவனுக்கே ஒரு தெளிவில்லை அப்படின்னும் போது பதில் சொல்கிற நம்ம தான் என்ன பண்ணணும், கேள்வி கேட்குறவனுடைய குழப்பத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் பதில் சொல்ல முடியும். அவன் என்ன ட்ரை பண்ணியிருக்கான்னா, 5 கொஷினை தனியாக எடுத்துட்டான். இந்த கொஷினை நம்ம கேட்கணும்னா நம்ம என்ன மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடியை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு தனியாக ஒரு கேஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணியாச்சு. செகண்ட் கொஷனுக்கு ஒரு தனியாக ஒரு கேஸை ஃப்ரேம் பண்ணுறது, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கேஸ் நிறையில் கொடுத்தா முதல் பேராகிராஃப்க்கும் செகண்ட் பேராகிராஃப்க்குமே பெரிய அளவில் ஒரு ஒற்றுமையே இல்லை. நான் சொல்கிறேன், இங்கே கவனிங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க செகண்ட் பேராகிராஃபில், பிசைட்ஸ் கன்சிடரிங் த சென்டிங் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் த என்கேஜ்மெண்ட் டீம் ஹேஸ் பிளான்ட் சர்டன் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். சரி, ஓகேப்பா. இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு செகண்ட் பேராகிராஃபு இணைப்பு லைனாக இதை வச்சுப்போம். ஏன்னா இணைப்பு லைன் என்னது, ஹவெவர் டீம் மெம்பர்ஸ் ஆர் நாட் ஆன் த சேம் பேஜ். அதனால ப்ராபப்ளி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அடிஷ்னலாக சில மெத்தட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க கூட வச்சுப்போம். மொத்தம் எத்தனை மெத்தட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 4 கொடுத்துருக்காங்க. 4த்தையும் கவனிங்க. நம்பர் 1, வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்வாய்ஸஸ் issued during the last 7 days of financial year to verify that the goods have been dispatched by the company. அதாவது அந்த கடைசி 7 நாள் அவங்க பண்ண சேல்ஸினுடைய டோட்டல் சேல்ஸ் என்ன இருந்துச்சோ அதை நிஜமாவே அந்த பொருளை அந்த பையருக்கு அனுப்பிட்டாங்களா, அந்த கஸ்டமருக்கு கொடுத்துட்டாங்களா, இல்லை இன்னமும் அது இன்வென்ட்ரியில் இருக்கான்னு பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதை செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்கன்னா, ட்ரேட் ரிசீவபிள்ஸை செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்களே தவிர இன்வென்ட்ரியை செக் பண்ணுறதுக்காக அவங்க வைக்கல. இது எல்லாமே ட்ரேட் ரிசீவபிள்ஸு, விச் மீன்ஸ் வாங்கினவெல்லாம் உண்மையாகவே வாங்கியிருக்கானா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். ரெண்டாவது, செலெக்ஷன் ஆஃப் ஃபியூ இன்வாய்ஸஸ் ஃப்ரம் த ஏஜிங் ரிப்போர்ட். அதாவது லிஸ்ட் ஆஃப் சன்ட்ரி டேட்டாஸ் இருப்பாங்க. அதில் எப்படி அதை அடுக்கியிருப்பாங்கன்னா, இருக்கிறதுலே லேட்டஸ்ட்டாக வாங்கினவனோடது கடைசி பேரில் வரும், இருக்கிறது ரொம்ப முன்னாடி வாங்கினோடது அதுக்கு முன்னாடி வரும். யார் பே பண்ணாமல் இருக்காங்களோ அந்த லிஸ்ட் அப்படியே எடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பே பண்ணாமல் இருக்கவங்க லிஸ்ட் எடுக்கும்போது அது பேர் ஏஜிங் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஏஜிங் ரிப்போர்ட் எடுத்து அதுலேருந்து ஃபியூ மெம்பர்ஸை மட்டும் எடுத்து அவங்களோட இதில் நம்ம என்ன பண்ணுறோம், பில் அமௌண்ட்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணி ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். ஸோ இது ஒரு விஷயம் பண்ணுறோம். ஸோ இது ஒரு வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர் தான். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான். ஓகேவா, லாஸ்ட்டு 7 டேஸில் என்னென்ன இருக்குது, எல்லாத்தையும் கரெக்டாக டிஸ்பேச் பண்ணிட்டாங்களா இல்லையா அந்த மாதிரி. ஓகே, இது வந்து ஒரு சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் தான். இப்படி வச்சுக்கலாமே, இது வந்து ஒரு சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் தான். ஓகேவா. அடுத்து இது என்னது, கரெக்ட்னஸ் ஆஃப் பில்ட் அமௌண்ட்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா என்ன எதுன்னு பார்க்குறாங்க. இதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் தான். ஏன்னா இது டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் கூட வராது, இது வந்து டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸில் தான் வரும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, பில் அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க, கரெக்ட் டேட்டில் இருக்கா. ஓகேவா, இதெல்லாமே டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான், இதெல்லாம் டவுட்டே கிடையாது. என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னு கீழே பார்த்துக்கலாம் பொறுமையாக. அடுத்தது, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷெடியூல் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் பேட் டெட்ஸ். இந்த என்டையர் சன்ட்ரி டேட்டஸில் யாரெல்லாம் பேட் டெட்ஸாக மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷெடியூலை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷெடியூல் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் பேட் டெட்ஸ் வந்து எந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகுது என்ன எதுன்றதுக்காக நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேட் டெட்ஸை பண்ணுறோம். ஓகே, இது ஒன்று இருக்குது. அடுத்தது, ரெவ்யூ ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் டிஸ்கவுண்ட் டு என்ஷூர் தட் இட் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் கம்பெனி பாலிசி. கம்பெனியில் ஒரு பாலிசி வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி இருந்தால் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் கொடுப்போம்னு சொல்கிறதுக்கு ஒரு பாலிசி இருக்கு இல்லையா, அந்த பாலிசியை கரெக்டாக இவங்க வந்து ஹவு டு கால் தட், அது கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையா, இல்லை சும்மா பேருக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதை விட அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா, கம்மியாக டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லா ஆங்கிள்லேயுமே எந்த இடத்துலையுமே வந்து மிஸ்டேக் நடந்துடக்கூடாது. எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு சன்ட்ரி டேட்டாஸுடைய ட்ரேட் ரிசீவபிள்ஸை செக் பண்ணும்போது எந்த இடத்துலையும் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. டிஸ்கவுண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லைன்னு எல்லா 360 டிகிரிலையும் அவங்க செக் பண்ணுறாங்க. ஓகேவா, இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்கும்போது என்னென்னா மற்றது எல்லாமே டீட்டெயில்ஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்குது. இது மட்டும் நம்ம வந்து பேட் டெட்ஸோட மூவ்மெண்ட்டுக்கு ஷெடியூல் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம்.
அந்த ஷெடியூல் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ராபப்ளி ஒரு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் டைப்லையோ இல்லை அந்த ஷெடியூலை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்குறதுனால ஒரு ட்ரெண்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த ஷெடியூல் ஆஃப் பேட் டெட்ஸையும் இதுக்கு முந்தின வருஷத்தோட ஷெடியூலையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷெடியூல் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் பேட் டெட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்ஃபெக்டாக எப்படி சொல்கிறது, மற்றது படிக்கும்போது இது கொஞ்சம் ஆட் மேன் அவுட் மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு ஃபஸ்ட் டைம் கொஸ்டின் படிக்கும்போது இது கொஞ்சம் ஆட் மேன் அவுட் மாதிரி தெரிஞ்சுது. பட் கொஸ்டின் நான் கீழே படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் இது ஆட் மேன் அவுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஓகே இது வந்து செகண்ட் பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. தேர்ட் பேராகிராஃப், அனதர் ஜூனியர் டீம் மெம்பர் எஸ் அப்சர்வ்ட் தட் ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட். மறுபடியும் நான் சொல்கிறேன், இது சாப்டர் நம்பர் 5லேருந்து வருது. அதாவது நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஹவு டு ஆடிட்டிங் த டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ், ஹவு டு ஆடிட் த ஷேர் கேபிட்டல், ஹவு டு ஆடிட் த ரெவன்யூ ஐட்டம்ஸ், ஹவு டு ஆடிட் சோ மெனி அதர் திங்ஸ். அந்த மாதிரி அதில் ஒரு கொஸ்டின் இது. அவங்க என்ன கேட்குறாங்க, ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட். அதாவது ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட்டை நீங்கள் எந்த ஹெட்டிங்க்கு கீழே காமிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது எந்த ஹெட்டிங்க்கு கீழே நீங்கள் காமிப்பீங்க? ஜென்ரலாகவே வந்து மேலே வந்து ஷேர் கேபிட்டல்னு ஒன்று இருக்கும், ஓகேவா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, அதில் வந்து ஷேர் கேபிட்டல், அதுக்கப்புறம் கீழே வந்து அதர் எக்விட்டின்னு இருக்கும். அந்த அதர் எக்விட்டிக்கு கீழே ஜென்ரல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எல்லாமே இருக்கும். அங்கே தான் வந்து இந்த ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். புக்கில் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து எங்கே காமிப்பாங்க, ஷெட்யூல் 3 படி அது ஆக்சுவலி எங்கே வந்து கரெக்டாக காமிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த ஷெட்யூல் 3 எடுத்து நம்ம செக் பண்ணோன்னா அது எதுக்கு கீழே வந்து அதர் எக்விட்டிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே வருது. ஆனால் நம்மளோட புக்கில் ஆன்சர் வந்து அந்த மாதிரி கொடுக்கல, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு கீழே வரதா கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் எக்ஸாமில் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியணும், அதர் எக்விட்டிக்கு கீழே தான் வரும். அதர் எக்விட்டிக்கு கீழே நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அதை காமிக்கிறேன். நான் ஒரு வேர்ட் ஃபார்மெட்டில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அதை இதை இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரெசன்டேஷன் ஷேர் கேபிட்டல் இருக்கா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு ஒரு ஹெட்டிங் இருக்கா, அதுக்கு கீழே அதர் ஈக்விட்டின்னு இருக்குது பாருங்கள். அந்த அதர் ஈக்விட்டிக்கு கீழே தான் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்னு தனியாக ஒரு ஹெட்டிங்கு, அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் ரிசர்வ்னு ஒரு காலமு, அப்புறம் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ்ன்னு இருக்கும். அதில் ஒரு ஹெட்டிங்காக வந்து ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் போடணும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வேணும்னா I'll show you that. I'll show you. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், நீங்கள் தெரியாமல் எக்ஸாம் போகக்கூடாது. அதனால தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளாரிஃபிகேஷன் ஆன் ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கு. இங்கே இருக்குது பாருங்கள். I'll show you. நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்கள், திஸ் ஒன் அஃபீஷியல் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ChatGPT கிட்ட கேட்டாச்சு, கிராக் கிட்ட கேட்டாச்சு, நிறைய ஆன்லைனில் செக் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் எக்விட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே அந்த ஹெட்டிங் பேர் கூட கொடுத்துருக்காங்க, கே அப்படிங்கிற அந்த சீரியல், அதாவது ABCDEFGன்னு வரும்ல, அதில் ABCDலாம் என்ன நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். I'll show you what. இங்கே பாருங்கள், கேங்கிறது தான் ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக வருது. அப்போ அந்த ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கிறது வந்து தனி நேம் வருது. இந்த தனி நேம் வந்து கேங்கிற அந்த சீரியல் நம்பரில் கேங்கிறதுல வருது. ஹெட்டிங் வந்து அதர் எக்விட்டிக்கு கீழே தான் வருது. ஓகேவா, ஹெட்டிங் நம்பர் பாருங்கள் 6ன்ற அது இங்கே இருக்குது பாருங்கள், ஹெட்டிங் நம்பர் அதர் எக்விட்டி 6. அதுக்கு கீழே ரிசர்வ் ஸ்பெசிஃபிகலி கிரியேட்டட் பை எனி ஸ்டாட்யூட் ஆர் அண்டர் எனி லாஸ் ஷால் பி ஷோன் செப்பரேட்லி, அதர் ஐட்டம்ஸ் ஷால் இன்க்ளூடுன்னு போட்டுட்டு அந்த கேங்கிறது தான் ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வருது. அதனால் இதை வந்து நீங்கள் இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாட் இட் இன்க்ளூட்ஸ் எக்ஸாக்ட் வேர்டிங் ஆஃப் ஷெட்யூல் 3. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் என்னென்ன வருதுன்னு பாருங்களேன். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஹெட்டிங்கு கீழே என்னென்னலாம் வரலாம்னா, கேபிட்டல் ரிசர்வ்ஸ் வரலாம், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வரலாம், அதர் ரிசர்வ்ஸ், அதுக்கப்புறம் எனி பேலன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L, இது மட்டும் தான் வரணும். இது கூட சேர்த்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட்டுங்கிறது எது கீழே வரணும்னா அதர் எக்விட்டிங்கிற ஹெட்டிங்கு கீழே தான் வரணும். மேண்டேட்டரியாக இட் ஹேஸ் டு பி கிளாசிஃபைட் அண்டர் அதர் எக்விட்டி தான், செப்பரேட் லைன். ஓகேவா, செப்பரேட் லைன் ஆஃப்டர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு அப்புறமா அதர் எக்விட்டின்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட்டுன்னு போட்டு தான் இது போடணும். இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஜென்ரலாகவே நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும். ஆனால் இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்கிலேயே போட்டுருவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, வில் டேக் இட் அஸ் ரொம்ப க்ரூடாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு கீழே தனியாக அதர் எக்விட்டி போட்டு அதில் கேங்கிற அந்த சீரியல் நம்பரை போட்டு அதுக்கு கீழே வந்து அதில் வந்து நீங்கள் ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் போடணும். இதுதான் பர்ஃபெக்ட்டு. பட் ஸ்டில் அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கீழே வருதுன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பொதுவாக சொல்லிட்டாங்க. ஸோ மெயின் எக்ஸாமில் இதே கொஸ்டின் வந்துச்சுன்னா வேறு வழியே கிடையாது, இதில் இருக்க ஆன்சர் எழுதிடுங்க. ஏன்னா அவங்க அதை தான் வந்து கரெக்ட் ஆப்ஷனாக வைப்பாங்க. அதனால் கோ வித் த ஃப்ளோ. இல்லை சப்போஸ் மெயின் எக்ஸாமுக்கு வரத்துக்குள்ளே அவங்க கொஸ்டினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஓகே, அப்படி கொஸ்டினை மாடிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து அதர் எக்விட்டிக்கு கீழே வரணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கோ ஃபார் தி அதர் எக்விட்டி.
இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் மெயினாக. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The engagement team wants to ensure that only the inventories held by the company have been recorded in the financial statements. அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன இன்வென்ட்ரின்னு இருக்கோ அதுதான் மெயினில் இருக்கணும், அங்கே இருக்கணும் குடவுனில். அதை தாண்டி தேர்ட் பார்ட்டிக்கு சொந்தமான சில இன்வென்ட்ரிஸ் வந்து நம்மளோட குடவுனில் இருக்கக்கூடாது. இதை செக் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. So they are keen to verify the completeness assertions for inventories. The team has planned the following procedures. அதாவது இன்வென்ட்ரி ரிலேட்டடாக அவங்க நிறைய ஒரு 4 ஆடிட் ப்ரொசீஜர்ஸை அவங்க வந்து பண்ணுறாங்க. நம்பர் 1, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோன்னு வந்தாலே இது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான். ஓகேவா, கரண்ட் பீரியட், ப்ரீவியஸ் இயர், வாட் எவர். அப்புறம் வெர்டிக்கல் அனாலிசிஸ்னு வருதா, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான், கரண்ட் இயர் வித் ப்ரீவியஸ் இயர். பட்ஜெட்ரி கம்பேரிசன், எக்ஸ்பெக்டேஷன், ஃபியூச்சர், ஆக்சுவல், பாஸ்ட், இதுவும் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான். 4வது, பர்ஃபார்மிங் பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ். சேல்ஸு கட் ஆஃப் டெஸ்ட். அதாவது என்னென்னா 31 மார்ச்சுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்களா, பின்னாடி வாங்கியிருக்காங்களா, இல்லை பின்னாடி வாங்கினது முன்னாடி, புரியுதா? கட் ஆஃப்னா என்னென்னா மார்ச் 31க்கு முன்னாடி எது நேச்சுரலாக சேல்ஸ் நடந்துச்சோ அதை மட்டும் தான் நீங்கள் மார்ச் 31 கொண்டு வரணும். ஏப்ரல் நடந்தது இங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் ஏப்ரலோட சேல்ஸை கொண்டு வந்து மார்ச்சில் போட்டு இன்ஃப்ளேட் பண்ண மாதிரி ஆகிடும். அது பண்ணக்கூடாது. அதை செக் பண்ணுறதுக்காக தே டேக்கிங் த பர்ச்சேஸு சேல்ஸ் எல்லாம் எடுத்து கட் ஆஃப் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கட் ஆஃப் டெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுறது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது, இந்த 4 ஆப்ஷன்ஸை பார்க்கும்போதே நமக்கு என்ன தோணுது, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் படிக்கும்போது என்ன தோணுச்சு தெரியுமா, என்னது இது எல்லாம் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜராக இருக்குது அந்த மாதிரி தோணுச்சு. ஏன் 4th மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பெருசாக கவனிக்கல, அப்படியே கொஸ்டினை படிச்சுட்டே போயிட்டேன். அங்கே போய் கொஸ்டின் படிக்கும்போது தான் தெரியுது இந்த 4ல் எது வந்து நாட் அண்ட் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் 4 தான். நான் குழப்பமாக இருக்குன்னு சொன்னால அது ஏன் சொன்னேன்னா, பிகாஸ் அந்த எக்விட்டி, அதர் எக்விட்டிக்கு கீழே தான் அந்த ஸ்டாக் ஆஃப் தட் இஸ் ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அது வரும் அப்படின்னு நம்ம ஆக்சுவல்ஸை பார்க்குறதும், புக்கில் வந்து அவங்க பாட்டுக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கீழே தனியாக ஹெட்டிங்கில் வரும் அப்படின்னு சொல்கிறதும், அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தான். ஓகேவா, மற்றபடி எல்லாம் ஓகே தான். அடுத்தது, டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட் a team member concluded that company has followed a particular accounting policy for revenue recognition during the year so and so. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி, அதாவது நீங்கள் 23-24 தான் உள்ளே போயிருக்கீங்க ஆடிட்க்கு, அந்த வருஷம் எல்லாம் அவங்க கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு முந்தின வருஷம் அவங்க அப்ளை பண்ண அந்த அக்கௌண்டிங் பாலிசி சரி கிடையாது. அதனால் அதனுடைய இம்பேக்ட்னால என்ன ஆயிடுச்சுன்னா, சின்ஸ் இட் வாஸ் நாட் கன்சிஸ்டன்ட்லி அப்ளைட் இன் ப்ரிசீடிங் பீரியட், அதனுடைய இம்பேக்ட் வந்து இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்சஸில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலி வந்து நான் கொஸ்டின்ஸில் வரல, அதனால நம்ம இதை பற்றி பெருசாக ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். பட் இந்த மாதிரி கொஸ்டின் மெயின் எக்ஸாமில் வருது. சப்போஸ் வந்து அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் போயிருக்கீங்க போன வருஷம் 2023-24 யூ ஹவ் பீன் அப்பாயிண்டட் அஸ் ஆடிட்டர்ஸ், பட் அதுக்கு முந்தின வருஷம் வேறு ஒருத்தர் தான் ஆடிட்டராக வந்திருக்காங்க. அவங்க ஆடிட்டராக இருந்தப்போ இவங்க அப்ளை பண்ண அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் கொஞ்சம் கூட கன்சிஸ்டண்ட்டாகவே இல்லை. இப்போ வேணால் எல்லாத்தையும் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் போன வருஷம் அவங்க சரியாக கரெக்ட் பண்ணல இல்லையா, அதனோட எஃபெக்ட் வந்து இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்சஸில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அஃப்கோர்ஸ் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்சஸை செக் பண்ண வேண்டியது உங்களோட டியூட்டி. அதில் ஏதாவது மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா ஆஸ்க் த மேனேஜ்மெண்ட் டு கரெக்ட் இட் செல்ஃப். அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா கோ ஃபார் த குட் ஒப்பீனியன். அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கல, அந்த ROMM ரிமைன்ஸ் தேர் இந்த ஓப்பனிங் பேலன்சஸ்னால் கண்ணை மூடிட்டு தைரியமாக அது மெட்டீரியலாக இருக்கா இல்லை போத் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவான்னு பாருங்கள். மெட்டீரியலாக தான் இருக்குது பட் நாட் பர்வேசிவ்னு தோணுச்சுன்னா கோ ஃபார் மாடிஃபைட் ஒப்பீனியன், தட் இஸ் குவாலிஃபைட் ஒப்பீனியன். இல்லைப்பா அந்த மெட்டீரியலாகவும் இருக்குது பர்வேசிவாகவும் இருக்குது அப்படின்னா கோ ஃபார் அட்வர்ஸ் ஒப்பீனியன், அவ்வளோதான். சரியா, பட் இது ரிலேட்டடாக கொஸ்டின் பின்னாடி கேட்கல, அதனால விட்டுடலாம் நம்ம. ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். நம்பர் 1, the engagement team members are not in a position to take decisions on sending the negative confirmation request to some entities described in case scenario. Which of the following statements is in accordance with standards on auditing? எந்த ஸ்டேட்மெண்ட் அப்ராப்ரியேட்னு பாருங்கள். நம்பர் 1, it would be appropriate for engagement to send negative. கிடையாது, it is not appropriate. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க அந்த எந்தெந்த என்டிட்டிஸ்க்குலாம் இவங்க நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் அனுப்பலான் இருந்தாங்களோ அவங்க வந்து வெரி ஃபியூ என்டிட்டிஸ், அண்ட் அந்த ஃபியூ என்டிட்டிஸும் தே ஹவ் பாட் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் அஸ். ஸோ அப்படி இருக்கவங்க கிட்ட நீங்கள் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் கூட அனுப்பலனா எப்படி? ஸோ இட் இஸ் டோட்லி inappropriate for the engagement team to send negative confirmation request to these business entities. அதை தாண்டி நீங்கள் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் அனுப்பணும், அது இல்லாமல் அதர் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, which of the planned audit procedures pertaining to trade receivables described in case scenario is not related to verification of completeness? அதாவது இதில் இருக்கும் பாருங்கள், இதை வந்து கொஞ்சம் நம்ம போய் இதில் பார்த்தா தான் நம்ம தெரியும். அப்படியே டக்குன்னு ஒரு தடவை கொஸ்டினை படிச்சுட்டு டேரெக்டாக ஆன்சருக்கு போனால் நம்மளால் சொல்ல முடியாது. இதில் நான் சொன்ன பார்த்தீங்களா ஏன் இது ஆர்டர் இருக்குன்னு. ஏன்னா மற்ற எல்லாமுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேடி ஏதோ ஒரு எவிடன்ஸ் அதுலேருந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷெடியூல். நீங்கள் முதல்ல ஷெடியூலை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷெடியூல் அனலைஸ் பண்ணால் தான் அதுலேருந்து பதில் கிடைக்கும். பட் இது மூணுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா you are trying to get evidence to check whether all the trade receivables, அதாவது சன்ட்ரி டெட்டார்ஸ்னு இவங்க போட்டிருக்க அமௌண்ட் கரெக்டாக
கரெக்டாக போட்டிருக்காங்களா, ஆள் பேர் கரெக்டாக போட்டிருக்காங்களா, கரெக்ட் டேட்டுக்கு போட்டிருக்காங்களா, அதேமாதிரி கம்பெனி பாலிசி படி கரெக்டாக அந்த டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களான்னு ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் 360 டிகிரியில் செக் பண்ணுறதுனால மற்ற 3 விஷயங்களுமே உங்களுக்கு கம்ப்ளீட்னஸ் அசர்ஷனோட ஒற்று இருக்கும். இது மட்டும்தான் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷெடியூல் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் பேட் டெட்ஸ்ன்னு இருக்குது. அதனால இது இட் சீம்ஸ் டு பி ஆடுங்கிறதுனால அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் மேன் அவுட் பண்ண போகிறோம். அதனால தான் ஆப்ஷன் நம்பர் 3 ஒன்லி அப்படின்னு இருக்கு பாருங்க இங்கே. அவ்வளோதான், இதுதான் which is not at all related to completeness assertion because அது வந்து ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ இந்த பேட் டெட்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது என்ன இதுன்னு பார்க்குறீங்க. அது ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் மாதிரி, அதனால இதில் வராது. அடுத்தது ஓகே, ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் இதை எது கீழே போடுவீங்கன்னு கேட்குறாங்க. கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே போடுவீங்களா, மாட்டீங்க. ரெண்டாவது, இட் இஸ் ரிக்வயர்ட் டு பி கிளாசிஃபைட் அண்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அண்டர் ஷேர் கேபிட்டலா, இல்லை ஷேர் கேபிட்டல் கீழே போட மாட்டோம். ஷேர் கேபிட்டல் தனி ஹெட்டிங், அதுக்கு கீழே அதர் இக்விட்டின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த அதர் இக்விட்டியில் பல ஹெட்டிங்ஸ் இருக்குது. அந்த அதர் இக்விட்டியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் ரிசர்வ், அதுக்கப்புறம் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ், அப்புறம் வந்து கேபிட்டல் ரிசர்வ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போடுவீங்க. அதில் கேங்கிற ஹெட்டிங்க்கு கீழே அதர் இக்விட்டியில் கேங்கிற சினாரியோவில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் போடுவீங்க. பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் ரிக்வயர்ட் டு பி கிளாசிஃபைட் அண்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கீழே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்குமா, அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் தான் செப்பரேட்டாக இதை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து கூட பாருங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் ரிக்வயர்ட் டு பி கிளாசிஃபைட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அண்டர் ஆர்&எஸ். ஹவவர் இட் இஸ் ஷோன் அஸ் பார்ட் ஆஃப் கேபிட்டல் ரிசர்வ்லாம் கிடையாது, தனியாக தான் அதை காமிப்பாங்க. இன்னொன்று ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கீழே கூட இது வராதான், அதர் ஈக்விட்டிக்கு கீழே கீழே தான் வருமா. இதை மட்டும் நீங்கள் எனக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின் எக்ஸாமில் ஒருவேளை அதர் ஈக்விட்டிக்கு கீழே கே தனியாக தான் வரும் அப்படின்னா அதை ஞாபகம் வச்சு போடுங்க. இல்லை எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் டேரெக்டாக செப்பரேட் கிளாசிஃபிகேஷன் அண்டர் ஆர்&எஸ்ன்னு போட்டுருங்க, வேறு வழி கிடையாது. ஓகேவா. வெள்ளைக்காரக்கா பறக்குதுன்னு ஆமாம் பறக்குதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். அப்படி சொன்னால் தான் பாஸ் பண்ணுவாங்கன்னா சொல்லிட்டு போக வேண்டியதான். Which of the planned audit procedures in relation to the inventories described in the case scenario is not in the nature of analytical procedure? நம்ம பார்த்தல ஃபோர்த் கடைசி அந்த ஃபோர்த் ஆப்ஷன் அது மட்டும் தான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரே கிடையாது. இல்லை மற்ற எல்லாமே அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான். கடைசியில் இருக்கிறது மட்டும் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் நம்பர் டி தான் நினைக்கிறேன், 4D தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கட் ஆஃப் டெஸ்ட் ஆர் நாட் இன் த நேச்சர் ஆஃப் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். அதான் கட் ஆஃப் டெஸ்ட் தானே, அது அனாலிட்டிக்கல்லாம் கிடையாது. அனாலிட்டிக்கல்னா 2-3 விஷயத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிளாசிபிள் ரிலேஷன்ஷிப்பை வச்சு ட்ரெண்டோட கம்பேர் பண்ணி, அதாவது இப்போக்கும் முந்தின வருஷத்துக்கும் அப்புறம் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கும் நம்ம வேஜஸ் பெய்டு அந்த மாதிரி நம்ம வந்து கம்பேரிசன் பட்ஜெட்டிங் அதெல்லாம் தான் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறது, எப்போ நடந்துச்சு, டேட் என்ன, அந்த மாதிரிலாம் பார்த்து செக் பண்ணுறது இட் வில் நாட் கம் அண்டர் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அட் ஆல். ஓகேவா. With this we are finishing case scenario number 4. next வீடியோவில் நான் உங்களுக்கு case scenario number 5ல நான் வந்து I'll meet you. ஓகேவா. I hope case scenario number 4ல இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஏ சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் லைக் பண்ணும்போது தான் யூடியூபோட அல்காரிதம் வந்து ஓகே இந்த கண்டென்ட் நல்லா இருக்கு போல இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒரு 100 ரூபாய்க்கு விட அதிகம். நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா அதோட வேல்யூ வந்து 1000 ரூபாய் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பண்ணுறது. ஸோ எவ்ரி லைக், எவ்ரி கமெண்ட் அண்ட் எவ்ரி சப்போர்ட் தட் யூ ஷோ இட் வில் டெஃபினெட்லி ஹம்பிள் மீ டு த ஃப்ளோர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கேஸ் சினாரியோ நம்பர் 5ல நம்ம அடுத்தது மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.